வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் தில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். சில பகுதிகளில் ரயில் சேவைகள் தாமதம். சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்வதற்காக புத்த பெருமானின் புனித சின்னங்களை தாங்கிய வாகன ஊர்வலம் பசியால நோக்கிய பயணத்தை ஆரம்பித்துள்ளது. அரச குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்கள் சுகையின விடுமுறையில். நிலநடுக்கத்தினால் சேதமடைந்திருந்த அமெரிக்கா வாஷிங்டனில் உள்ள மிகவும் உயரமான நினைவு சின்னம் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய இலங்கை மீனவர்களுக்கு இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்தி அதன் அடிப்படையில் மீன்பிடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள இணக்கம் ஏற்பட வேண்டும் என இந்திய மீனவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். கொழும்பில் தற்போது இடம்பெற்று வரும் இந்திய இலங்கை மீனவர்களுக்கு இடையிலான இரண்டாம் சுற்று பேச்சுவார்த்தையின் போதே இந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இந்திய இலங்கை மீனவர்களுக்கு இடையிலான இரண்டாம் சுற்று பேச்சுவார்த்தை கொழும்பில் தற்போது நடைபெற்று வருகின்றது. இந்த பேச்சுவார்த்தைக்காக இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தி 19 மீனவர்களும் 8 அதிகாரிகளும் கலந்து கொண்டுள்ளனர். அதைத் தவிர இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் அதிகாரிகளும் இந்திய சந்திப்பில் பங்கேற்ற உள்ளனர். இலங்கை மீனவ சங்கங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி 20 உறுப்பினர்களும் 10 அதிகாரிகளும் கலந்து கொண்டுள்ளனர். சர்வதேச மொழியை கற்பிக்கும் ஆங்கில ஆசிரியர்களின் சேவை தொடர்பில் மீள் பரிசீலனை செய்யப்பட வேண்டும் என அமைச்சர் நவீன் திசாநாயக்க தெரிவித்தார். வலப்பனை லியன்வில ஸ்ரீ சுதர்மராம விகாரையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இதனை தெரிவித்தார். வலப்பனை நலன்புரி சங்கத்திற்கு உபகரணங்கள் வழங்குதல் மற்றும் அறநெறி பாடசாலை மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்குவதற்காக இந்த நிகழ்வு நேற்று லியன்வல ஸ்ரீ சுதர்மராம விகாரையில் நடைபெற்றது. இன்று கட்டாயமாக சர்வதேச மொழி அவசியமாகும். எமது பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆங்கில மொழியை கற்பிக்க முயற்சிக்கின்றோம். ஆனால் என்னை போன்றவர்கள் சிங்களம் மற்றும் ஆங்கில மொழியை பேசுகின்றனர். ஆனால் மற்றொரு சர்வதேச மொழி தேவை என நான் நினைக்கின்றேன். இதனை ஒரு குறைபாடாகவும் காண்கின்றேன். ஆங்கில மொழி ஆசிரியர்கள் 7500 பேர் இருக்கின்றனர். ஆனால் தேசிய பாடசாலைகளில் பணிபுரியும் அந்த ஆசிரியர்களினால் எமது பிள்ளைகளுக்கு உரிய வகையில் ஆங்கில அறிவு கிடைக்கின்றதா என்பது தொடர்பில் வெளிப்படையாக ஆராயப்பட வேண்டும். சுகையின விடுமுறையை பதிவு செய்து இன்றைய தினம் பணியிலிருந்து விலகி இருப்பதற்கு அரச குடும்பநல சுகாதார உத்தியோகத்தர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. தாதியர்களால் விடுக்கப்படுகின்ற அழுத்தங்களை கண்டித்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளதாக சங்கத்தின் தலைவர் தேவிகா கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இன்று முன்னெடுக்கப்படவுள்ள தொழிற்சங்க நடவடிக்கைக்கு தாம் ஒத்துழைப்பு வழங்கப் போவதில்லை என அகில இலங்கை குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர் சங்கம் அறிவித்துள்ளது. தமது சங்கத்தின் உறுப்பினர்கள் இன்று வலிமை போன்று கடமைக்கு சமூகம் அளிப்பார்கள் என சங்கத்தின் தலைவர் தீப்தி வீரதுங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்களுக்கு எதிராக தாதியர்கள் அழுத்தங்களை பிரயோகித்தால் நிறுவன தலைவர்களிடம் அது தொடர்பில் முறையிடலாம் என பிரதி சுகாதார அமைச்சர் லலித் திசாநாயக்க கூறியுள்ளார். அத்தகைய முறைப்பாடுகள் கிடைக்கும் பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கையினை மேற்கொள்ள முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். அழுத்னுவர வரலாற்று சிறப்புமிக்க தெடிமுண்ட தேவாலயத்திலிருந்து புத்த பெருமானின் புனித சின்னங்களை தாங்கிய வாகன ஊர்வலம் இன்று காலை ஆரம்பமாகியது. புத்த பெருமான் மற்றும் அவரது சீடர்களின் புனித சின்னங்களை MTV MBC ஊடக வலையமைப்பின் தலைமை அலுவலகத்தில் பிரதிஷ்டை செய்வதற்கான அனுசரணை ஜான் கீல்ஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனம் வழங்குகின்றது. அத்துடன் எஸ்லோன் லங்கா தனியார் நிறுவனமும் இந்த புனித நடவடிக்கையுடன் கைகோர்க்கின்றது. அலுத்னுவர வரலாற்று சிறப்புமிக்க தெடிமுண்ட தேவாலயத்திலிருந்து ஆரம்பமாகிய வாகன ஊர்வலம் ஹிங்குல சந்தியை சென்றடைந்தது. வீதியின் இருமருங்கிலும் ஒன்று திரண்ட பக்தர்களுக்கு புனித சின்னங்களை வழிபடுவதற்குரிய அரிய சந்தர்ப்பம் கிட்டியுள்ளது. மானலை ஊடாக புனித சின்னங்களை தாங்கிய வாகன ஊர்வலம் கேகாலை நகரத்தை சென்றடைந்தது. புனித சின்னங்களை ஏந்திய வாகன பேரணி கொழும்பு 2 டேவ்ரோட் பிளேஸில் அமைந்துள்ள வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தை நாளை மறுதினம் வந்தடைய உள்ளது. ஜட்டிஹலஹல ரஜமுகா விகாரையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்த வாகன தொடரணி நேற்றைய தினம் பயணத்தை ஆரம்பித்தது.
இதனையடுத்து நேற்று பிற்பகல் குறித்த வாகன தொடரணி அலுத்னுபுர வரலாற்று சிறப்புமிக்க தெடிமுண்டு தேவாலயத்தை வந்தடைந்தது. ரயில் சேவைகளில் நிலவும் தாமதத்தை இன்று மாலை வேளையில் நீக்க முடியும் என போக்குவரத்து துறை பிரதி அமைச்சர் ரோஹண திசாநாயக்க தெரிவித்தார். இதேவேளை ரயில் பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு அமைவாக மாத்திரம் ரயில்களை செலுத்தும் நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக லோகோமோட்டிவ் ஆபரேட்டிங் பொறியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. இன்று முற்பகல் சில ரயில்கள் தாமதமாகி வந்ததை காண முடிந்தது. பளையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இரவு நேர தபால் ரயில் 3 மணித்தியாலங்கள் தாமதமாகி வருகை தந்தது. ஏற்படுகின்றது. நாங்கள் தொழில் புரியும் இடங்களிலும் பிரச்சனை. இன்றும் தாமதம். நாங்கள் வவுனியாவிலிருந்து வருகை தந்துள்ளோம். பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்ப முடியாது போயுள்ளது. பளையிலிருந்து வருகின்றோம். மற்ற நாட்களில் 4:45 அளவில் கோட்டைக்கு வந்து விடலாம். சிலாபத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்த அலுவலக ரயில் சரியான நேரத்திற்கு கோட்டை ரயில் நிலையத்தை வந்தடைந்தது. கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்த ரயில்கள் சரியான நேரத்திற்கு பயணத்தை ஆரம்பித்ததாகவும் வெளியிடங்களிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த அலுவலக ரயில்கள் தாமதமாகியதாகவும் ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்துள்ளது. மாத்திரையிலிருந்து இன்று அதிகாலை பயணத்தை ஆரம்பித்த ருகுணுகுமாரி ரயில் 20 நிமிடங்கள் தாமதமாக களுத்துறை ரயில் நிலையத்தை வந்தடைந்தது. கொழும்பிலிருந்து மாத்திரை நோக்கி பயணித்த ரயில் 20 நிமிடங்கள் தாமதமாக களுத்துறை ரயில் நிலையத்தை வந்தடைந்துள்ளது. மற்றும் அளவையூடாக கொழும்பு நோக்கி பயணிக்கும் ரயில்கள் தாமதமாகியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். ரயில் சமிஞ்சை கட்டமைப்புகள் காரணமாக ரயில்களின் போக்குவரத்து தாமதம் ஏற்படுவது தொடர்பில் போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் ரோகண திசாநாயக்க கருத்து தெரிவித்தார். ரயில் சேவைகளை வழமைக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மாலை வேளையில் வழமை போல் ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படும். தற்போது ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. சில குறைபாடுகள் காணப்பட்டால் அவற்றை நிறைவு செய்து வழமை போல் ரயில் சேவைகளை முன்னெடுக்க முடியும் என பாரிய நம்பிக்கை உள்ளது. කිසියම් අඩුපාඩුවක් තිබෙනවා. ඒ අඩුපාඩුවත් මගා ගනිමින් අපිට සුපුරුදු පරිදි දුම්රිය ධාවනය ක්‍රියාත්මක කරන්න පුළුවන් කියන ලොකු විශ්වාසයක් මා තුළ තිබෙනවා. இதேவேளை ரயில் பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு அமைவாக மாத்திரம் ரயில்களை செலுத்தும் நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக லோகோமோட்டிவ் ஆபரேட்டிங் பொறியாளர் சங்கத்தின் செயலாளர் KAU கொண்டு சிங்கா தெரிவித்துள்ளார். ஆசிரியை ஒருவரை முழந்தாளிட வைத்த வடமேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ஆனந்த சரத்குமாருக்கு 7 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 2 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதனை தவிர 50,000 ரூபாய் அபராதத்தையும் செலுத்துமாறு புத்தளம் மேல் நீதிமன்ற நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ உத்தரவிட்டுள்ளார். இந்த அபராதத்தை செலுத்த தவறினால் மேலும் 6 மாத சிறை தண்டனையை அனுபவிக்க நேரிடும் என அறிவித்த நீதிபதி பாதிக்கப்பட்ட ஆசிரியைக்கு 3 லட்சம் ரூபாய் நட்ட ஈட்டினை வழங்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார். பானந்துறையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் போத்தல் ஒன்றினால் தாக்குதல் நடத்தியதில் போலீசார் ஒருவர் காயமடைந்துள்ளார். மோதல் ஒன்றை சமரசப்படுத்துவதற்காக பின்வந்த போலீஸ் சோதனை சாவடியில் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் சிலர் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த போலீஸ் அதிகாரி தாக்கப்பட்டதுடன் இதனுடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சர்வதேச தாதியர் தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது. தாதியர் என்பது மாறுதலுக்கான சக்தி, சுகாதாரத்திற்கான முக்கிய வளம் என்பதே இம்முறை சர்வதேச தாதியர் தினத்தின் கருப்பொருளாகும். தாதியர் சேவை தொடர்பில் அளப்பரிய சேவையை புரிந்த இங்கிலாந்தை சேர்ந்த புளோரன்ஸ் நைட்டிங்கேலின் பிறந்த நாளான மே 12ஆம் தேதி சர்வதேச தாதியர் தினம் கொண்டாடப்படுகின்றது. சர்வதேச தாதியர் பேரவையின் தீர்மானத்துக்கு அமைய 1899ஆம் ஆண்டிலிருந்து சர்வதேச தாதியர் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது.
ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 12ஆம் தேதி சர்வதேச தாதியர் தினம் கொண்டாடப்படுகின்றது. புளோரன்ஸ் நைட்டிங்கேல் 1820ஆம் ஆண்டு மே மாதம் 12ஆம் தேதி இத்தாலியில் பிறந்தார். 1939ஆம் ஆண்டிலிருந்து இலங்கையில் சர்வதேச தாதியர் தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.